வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 23. 10 நிமிடங்களுக்கும் மேலாக செதுக்கி வைக்கப்பட்ட பெண் சிலையென அசையாது அமர்ந்திருந்தவளை குழப்பத்துடன் பார்த்துவிட்டு கையில் இருந்த குழந்தையை கணவனிடம் கொடுத்தவாறு, பாப்பா பிடிங்க, அன்னைக்கு என்னாச்சு? அண்ணா ஏதோ பேசிட்டு அவன் ரூமுக்கு போயிட்டான். இவங்க பிடிச்சு வச்ச களிமண் பொம்மை மாதிரி இப்படி உட்கார்ந்து இருக்காங்க என்று வியந்தபடி மொழியின் அருகே சென்றாள் நிரூபா. அவள் தோளை தொட்டு அனி என்று அழைத்ததும் இமைகளை மெல்ல உயர்த்திய அவளின் கண்களில் இருந்து நீர்மொட்டுக்கள் பொத்தென்று கீழிறங்கி கண்ணம் தாண்டி கழுத்தில் வழிந்து நின்றது. திகைத்தவள் அனி என்று விழித்தபடி வேகமாக அவள் அருகில் அமர்ந்து, என்னாச்சு, ஏன் அழறீங்க என்றாள் பதற்றத்துடன். பெண்ணோ பதிலின்றி மேலும் கண்ணீரையே கரகரவென்று தரவிறக்கம் செய்திருந்தாள். ஆற்று வெள்ளமாய் கரைபுரண்டு ஓடும் நீரை துடைக்கவும் வழி இல்லாமல் கைகள் இரண்டிலும் மருதாணி போடப்பட்டிருக்க நாசி விடைக்க தலையை கவிழ்ந்து கொண்டாள் அவள். அட கடவுளே, ஏன் இப்படி அழறீங்க? அண்ணா ஏதாவது சண்டை போட்டானா என்று அவள் கன்னங்களை துடைத்தபடி கவலையுடன் விசாரித்தாள். மறுப்பாய் தலையசைத்துவிட்டு மேலும் ஓசையின்றி அழுபவளை என்ன செய்வது என்று புரியாமல் திரும்பி கணவனை பார்த்தாள் நிரூபா. நவீனம்தான் அருகில் சென்றாள். புது பெண்ணுக்கு தர்ம சங்கடமாகிவிடும் என்று தள்ளி இருந்து அங்கே நடப்பதை குழப்பத்துடன் பார்த்திருந்தான். ஏதாவது பேச்சு கொடுத்து பதிலை வாங்கப்பார் என்று அவன் சைகையில் கூறியதை புரிந்து கொண்டவள் தலையசைத்துவிட்டு யாழை பார்த்தாள். அண்ணா திட்டல, வேறென்ன? உங்ககிட்ட எதுவும் கோவிச்சுக்கிட்டானா என்று ஒரு ஹேண்ட் டவல் எடுத்து அவள் முகத்தை துடைத்து விட்டாள். இல்ல, அவர் என்ன ரொம்ப லவ் பண்றாரு, அதான் அழுக வருது என்க கேட்டிருந்த பெண் அவளோ என்று விழித்தாள். மனைவியின் முகம் பார்த்து நெற்றியை சுருக்கிய கணவன், இவன் அவளுக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்கா என்று யோசித்தான். சற்று தொலைவில் நிரஞ்சனி யாரிடமோ உரக்க பேசும் சத்தத்தில் கலைந்த நிரு, அனி என்ன சொன்னீங்க? அண்ணா உங்களை லவ் பண்றதால அழுக வருதா என்றாள் வியப்புடன். சோகமாக தலையசைத்தபடி, ஆமா, அவங்க எதுக்கு என்ன அவ்வளவு லவ் பண்றாங்களோன்னு தெரியல எனும் பொழுதே அவளின் ஒற்றை கண்ணிலிருந்து மீண்டும் சில நீர் மொட்டுகள் வெளிவந்து விழுந்தது. தேவுடா, இதுக்கெல்லாம் கூட ஒரு பொண்ணுக்கு அழுக வரும் என்று அவளை பரிதாபமாக பார்த்திருந்தாள் நிரூபா. இன்னும் 10 நிமிஷத்துல டிஃபன் ரெடி ஆயிடும், சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரமா படுக்கலாம். நாளை காலையில உங்க பெரியம்மா வீடு வர்றதுக்குள்ள நாம குளிச்சு கிளம்பி தயாரா இருக்கணும் என்றபடி அவர்களிடம் வந்து அமர்ந்த நிரஞ்சனி மருமகளின் சோர்ந்த முகத்தை பார்த்து மகளை கேள்வியாக ஏறிட்டார். உன் அண்ணி ஏன் இப்படி இருக்கா? அத நீங்களே அவங்கிட்ட கேளுங்க என்ற அலுப்புடன் தன் கன்னத்தை கைகளில் தாங்கினாள் நிரூபா. என புருவங்களை சுருக்கியவர், ஆமா, உன் அண்ணன் இன்னும் கீழே வரலையா அடுத்து கேட்டார். அதெல்லாம் இப்பதான் வந்துட்டு போனா, அதுக்கப்புறம் தான் இவங்க இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன, அப்படியா? நினைச்சேன், அவனால மட்டும்தான் இந்த பொண்ணுக்கு ஏதாவது கஷ்டம் வரும், சும்மாவே இருக்க மாட்டான். இவள் அவன் இஷ்டத்துக்கு ரொம்பவே ஆட்டி வைக்கிறா என்று மகனை நொடித்துக் கொள்ளும் தாயை எரிச்சலுடன் இடையிட்டாள் நிரு. அம்மா, போதும் நிறுத்துங்க, அவனை எதுவும் சொல்லாதீங்க. உங்க மருமகளை முதல்ல என்னன்னு விசாரிங்க. நல்ல வேலை அவன் இங்க இல்ல. இத மட்டும் கேட்டிருந்தானா திரும்பவும் 2 பேருக்கும் ஒரு லடாய் வந்திருக்கும் என்று கண்டித்தாள். அது சரி என மகளை முறைத்துவிட்டு, நீ சொல்டா யாழ்மொழி, ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? என்ன சொல்லிட்டு போனா அவன்? உன்னை எதுவும் மிரட்டினானா என்று அவளிடம் கன அக்கறையாக கேட்டார் மூத்தவர். மருமகளின் பதிலில் மாமியாரின் முகம் போகும் போக்கை காண்பதற்கு மிகவும் ஆவலுடன் காத்திருந்தாள் அவரின் ஆசை மகள். இல்லத்த என மறுத்தவள், அவர் என்ன ரொம்ப லவ் பண்றதா கஷ்டமா இருக்கு என்று மீண்டும் வெளிவரும் கண்ணீரை திரும்பி பக்கவாட்டு தோளில் அழுந்த துடைத்துவிட்டு, அவர் எதுக்காக என்னை இந்த அளவுக்கு லவ் பண்ணணும்? நான் அப்படி அவருக்கு பெருசா என்ன செஞ்சுட்டேன்? அதைத்தான் என்னால தாங்க முடியல என்றாள் வருத்தமாக. நிரஞ்சனி நிமிர்ந்து பாவமாக மகளை பார்க்க, கேட்டீங்களா கதைய என்று கண்களால் வெட்டி உதட்டை சுழித்து அலட்சியமாக பார்த்தாள் நிரூபா. அதான, இதுக்கு நாங்க என்ன ஆறுதல் சொல்றது இவளுக்கு என புரியாமல் அப்பெண்மணி மண்டை காய அதற்கு மருமகளை ஒரு தீர்வு சொல்லி அவர்களை நிம்மதியடைய செய்தாள். நான் அவர்கிட்ட கொஞ்ச நேரம் தனியா பேசிக்கட்டுமாத்த
என்று பெரும் தயக்கத்துடன் அவரின் முகம் பாராமல் மெல்லமாக அனுமதி வேண்டினாள் மொழி. மருமகளின் வேண்டுதலில் நிரஞ்சனி திரும்பி கேள்வியாய் மகளை பார்க்க, அனுப்பி வைங்கம்மா, நாளைக்கு எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு பேச நேரம் இருக்காது என்று பரிந்துரைத்தாள் நிரூபா. சரிம்மா, அவன் ரூம்கெல்லாம் நீ போக வேண்டாம், என் ரூம்லயே போய் பேசுங்க என்றவர், நிரு உன் அண்ணனை கீழே வர சொல்லிட்டு நீ மாப்பிளைய கூட்டிட்டு வா, நம்ம சாப்பிட உட்காரலாம், அவங்க 2 பேரும் அப்புறம் சாப்பிட்டுக்கட்டும் என்று மகளுக்கு கட்டளையிட்டார். தவறு செய்த பிள்ளையாய் தலை குனிந்திருந்த யாழ், சாரி அத்த என்று முனக அவள் கண்ணம் வருடி, நல்ல பொண்ணு போனி, இதுக்கு எதுக்கு சாரி, போய் சீக்கிரம் பேசிட்டு வந்து 2 பேரும் சாப்பிடுங்க என்ற புன்னகையுடன் எழுந்து சென்றார். இப்ப ஹாப்பியா என்று நிரு கண் சிமிட்டவும் செஞ்சாந்தை பூச முயலும் தன் கன்னங்களை மலர்ந்த இதழ்கள் மூலம் முயன்று கட்டுப்படுத்தினாள் நாயகி. தன்னரை பால்கனியில் நின்று கைகளை கட்டியவாறு எதையோ தீவிரமாக சிந்தித்திருந்த வம்சி, அண்ணா என்று அழைக்கும் தங்கையின் குரலில் திரும்பி கேள்வியாக அவளை பார்த்தான். தன் உள்ளத்து குறும்பை மறைத்து தீவிரமான முகத்துடன், உன்னை பாக்கணும்னு யாரோ வந்து கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்று வேகமாக தகவல் கூறினாள். என்ன பாக்கவா என்று நெற்றையை சுருக்கியவன், இந்த நேரத்துல யார் அது என புரியாமல் கேட்டான். என்ன கேட்டா, எனக்கு என்ன தெரியும் என்று அசட்டையாக தோள்களை குலுக்கினாள் பெண். ஓ சரி வர என்று இறங்கி வந்தவன் வரவேற்பறையில் ஒருவரும் இல்லாது இருக்கவும், ஏய் நிரு, எங்க ஒருத்தரையும் காணோம் என தங்கையிடம் திரும்பி விசாரித்தான். அம்மா ரூம்ல உட்கார்ந்து இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரூம் வரைக்கும் எதுக்கு அலோவ் பண்றீங்க, இங்கே உட்கார வைக்க வேண்டியதானே என்று அவளை கடிந்தபடி நடந்தவன் தன்னவளையும் எங்கே காணவில்லை என பார்வையை சுழற்றியபடி அறைக்குள் நுழைந்தான். கதவை திறந்தவன், என்ன இங்கே யாரும் இல்ல, இந்த பொண்ணு எதுவும் விளையாடுறாளா என்று யோசனையில் நின்றிருக்க அவனை பெண்ணிருந்து சுற்றி வளைத்து அணைத்துக் கொண்டது 2 மலர்கலங்கள். கைகளில் இட்டிருந்த மருதாணியை அந்த கைகளுக்கு சொந்தக்காரியை காண்பித்துக் கொடுக்க உதடுகளில் அழகிய உருவல் ஒன்று வளரும் நேரம் அவளின் முழங்கைகளை பற்றி இன்னமும் நெருக்கமாக தன்னோடு இழுத்துக் கொண்டான் அவன். அவளின் தலையோடு தன் தலையை பின்னால் சாய்த்து, இப்பெல்லாம் மேடத்தோட மெகந்தி கலையாதா என்று பரிகாசமாக வினவினான் வம்சி. இல்ல, அது காஞ்சிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல எடுக்கிறதா. அண்ணியும் நாத்தனாரும் கூட்டம் சேர்ந்துக்கிட்டு இப்ப எதுக்கு என்கிட்ட கேம் பிளே பண்றீங்க? கேமா? என்ன கேம்? தன்னவள் புரியாமல் கேட்டதில் இது தங்கையின் விஷம வேலை என்று புரிந்து கொண்டவன், சரி அதை விடு, என்ன விஷயம்? மேடம் வந்து இப்படி ஒட்டிட்டு நிக்கிறீங்க, உங்க மாமியா இருக்கிறது தெரியுமா என கேலியாக கேட்டான். அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்ட. அவளை வேகமாக முன்னால் இழுத்து நிறுத்தியவன், என்னது பெர்மிஷன் வாங்கிட்டியா? என்னன்னு வாங்கின என்று வியப்புடன் பெண்ணின் முகம் பார்த்தான். நான் கொஞ்ச நேரம் உங்க கூட தனியா பேசிக்கிறேன்னுதான் என்று தன் விழிகளை அவன் விழிகளோடு உறவாட விட்டாள். இன்னமும் பிரமிப்போடு அவளை பார்த்திருந்தவன், அவ்வளவு தைரியம் வந்துருச்சா என்று கண்களை சுருக்கி சிரித்தான். எனக்கு என்ன பயம், அத்தை எனக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருக்காங்க தெரியுமா, பாருடா என்று புன்னகைத்து அவளை தன் கை வளைவுக்குள் இழுத்துக்கொண்டு அவளின் மதிமுகத்தை ஆசையாக பார்த்தபடி, இப்ப எந்த கன்ஃபியூஷனும் இல்லையே, ஹாப்பியா இருக்கியா என்று கனிவுடன் விசாரித்தான். சில கணங்கள் இமைக்காது அவன் விழிகளை பார்த்துவிட்டு அமைதியாக நெருங்கி ஆடவனின் நெஞ்சில் தலை சாய்த்தாள் பெண். உதடுகளில் சன்ன உருவல் பூக்க குடிந்து தன் முச்சையில் முத்தமிட்டவனை இன்னமும் இறுக கட்டி கொண்டவள், ஐ லவ் யூ என்றாள் கிறக்கமாக. யாழ் என்று சிலிர்த்தவன் வேறெதுவும் கூறாமல் அவளின் கூந்தலை மென்மையாக கோதி கொடுக்கவும் நிமிர்ந்து அவன் முகம் பார்த்தவள், நான் ஐ லவ் யூ சொன்ன என்று கிசுகிசுத்தாள். முதல் முறையா சொல்லிட்டு எங்கேயும் ஓடி போகாம என் கைக்குள்ள தைரியமா நிக்கிற நீ என்று அவள் கன்னங்களை தாங்கி நெற்றியை முட்டி சிரித்தான் வம்சி. புன்னகைத்தவள் அவனையே கண்ணிமைக்காமல் பார்க்க துவங்க, எதுக்கு இப்படி என்ன கண்ணால சாப்பிடுற நீ என்றவளின் இதழ் கடையோரம் கட்டை விரலால் வருடியபடி மெல்லைய முத்தம் ஒன்றை அவளின் குவிந்திருந்த நாடியில் பதித்தான் நாயகன். மேனே சிலிர்த்து கண்களை இறுக மூடியவள் மெல்லமாக தொண்டையில் தேங்கியிருந்த எச்சிலை விழுங்கிக் கொண்டாள். தனக்கு இணையாக பெண்ணின் உணர்வுகளும் தூண்டப்படுவது புரிந்து சிறிது நிதானித்தவன் மெதுவாக அவளது முகத்தை தன் மார்பில் புதைத்துக் கொண்டான். யாழுக்கு என்ன பேசணும் நீங்க ஏன் கூட இந்த தனிமை சந்திப்பு? தன்னவன் தன் மனதை திசை திருப்புவது புரியாது. எதுக்கு என்ன இவ்வளவு லவ் பண்றீங்க என்று குறையாக கேட்டாள் பெண்.
இந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் தெரியாது, சோ பாஸ் சொல்லிடுறேன் என்றவன் குறும்பாக நகைக்க என சினுங்களுடன் நிமிர்ந்தாள் அவள். ஒழுங்க பதில சொல்லுங்க என்று முறைத்தாள். சத்தியமா தெரியாதுல செல்லம். கல்யாணம்னு அம்மா சொன்ன செகண்ட்ல இருந்தே அத்தனை கோபத்தோட வெறுப்போட இருந்த என் மனசுல நீ நல்ல விதமா பதிஞ்சதே எனக்கு பெரிய ஆச்சரியம். அதோட ஏன் இப்படி நாளுக்கு நாள் உன் மேல பெருகிட்டு வர காதல்? இல்ல, நாள்லாம் இல்ல, நிமிஷத்துக்கு நிமிஷம்னு சொல்றதை விட இன்னும் நொடிக்கு நொடின்னு சொல்றதுதான் ரொம்ப சரியா இருக்கும் என அவளின் கண்ணம் வருடியவன், என் இதயத்தை அப்படி உருக்கி கரைச்சு திரும்ப திரும்ப உன்கிட்ட என்ன முழுசா சரணடைய வைக்குதுன்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெளிவா தெரியும். அது என்றவன் வருடலை நிறுத்தி மெல்ல அங்கே இதழ்களை ஒற்றி எடுத்தான். என் உடம்புல இருக்க ஒவ்வொரு அணுவும் என்னோட சுவாச காற்றுக்கு இணையா உன் அருகாமைய அவ்வளவு தீவிரமா எதிர்பார்த்து இயங்குது. அதுல வேகமா வெளிவந்துற உரிமையில தான் நான் உன்கிட்ட சில நேரம் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து நெருங்கி வந்துடுறேன் என்க இம்முறை பெண் எம்பி தனது முதல் முத்திரையை அவனது கன்னத்தில் அழுத்தமாக பதித்தாள். யாழ் என்று கிறங்கி அவள் முகத்தோடு அவன் இழைய, உங்க காதலுக்கு நான் தகுதியானவதானா? குடும்பம், படிப்பு, அந்தஸ்து இதெல்லாம் விடுங்க, வேண்டாம். ஆனா நீங்க இப்படி உருகி உருகி காதலிக்கிற அளவுக்கு என்னால இவ்வளவு ஆழமா திரும்ப காதலிக்க முடியுமா? எனக்கு பயமா இருக்கு என்று நடுக்கத்துடன் அவனை கட்டி கொண்டாள். யாழ் என்று புன்னகைத்தவன் அவளின் முகத்தை நிமிர்த்தி விழிகளை ஆழமாக ஊடுருவி, மதியம் நீ தூங்கின நேரம், தென் நான் தூங்கின நேரம், ரெண்டு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நாம ஒருத்தர் பார்க்காம இருந்திருப்போமா என்று கேட்க அவள் ஆம் என்று சோகமாக தலையசைத்தாள். சி, இது சொல்லும் போதே உன் முகம் எப்படி மாறிடுச்சு? இதுதான் காதல். இது தவிர இன்னும் வேற என்ன தகுதி வேணும் நீ நினைக்கிற? தியாவை தூக்கிட்டு நான் உன் பக்கத்துல வரும்போது அப்படி கண் சுமிட்டாம என் முகத்தையே பார்த்துட்டு இருந்தேன். நீ என்ன காணாம பரிதவிச்ச உன்னோட உணர்வுகள் அழகா உன் கண்வழிய நல்லா தெரிஞ்சிச்சு. அதெல்லாம் என்ன நினைச்சு நீ உருகின காதல் ஃபீலிங் இல்லையா? அதோட இப்போ என அவள் முதட்டு சதையை மென்மையாய் விரல்களால் கிள்ளி இழுத்தவன், இப்போ என்னோட உணர்வுகளை எனக்குள்ள அடைச்சு வச்சுக்க முடியாம நான் அப்படியே உன்கிட்ட மொத்தமா கொட்டிட்டு ரூம்க்கு ஓடிடுவோம். அத நீயும் உனக்குள்ள வச்சுக்க முடியாம தவிச்சு போய் உடனே என்கிட்ட திரும்ப கொட்டிடணும்னு அம்மாட்ட துணிஞ்சு பர்மிஷன் வாங்கி இப்படி தனியா வந்து என்ன கட்டிட்டு நிக்கிறியே, இதுக்கு பேர் தீவிரமான காதல் இல்லையா என்று புன்னகையுடன் புருவங்களை உயர்த்தினான் வம்சி. தன்னவனின் கூற்றில் ஆகாய சூரியனாய் முகமெங்கும் அதீத வெளிச்சம் பரவ கண்களை அகல விரித்தவள், ஆமா, அப்போ நானும் உங்க அளவுக்கு காதலிக்கிறேனா என்றாள் பெண் ஆர்வமாக. பின்ன என்றவளை இடையோடு அணைத்து அப்படியே கைகளில் தூக்கி கொண்டவன், அதத்தான் காலையில எப்படி சொல்றதுன்னு தெரியாம கண்டபடி ஒளறி வச்சு என்ன ரொம்ப கடுப்பேத்தி வாங்கி கட்டிக்கிட்ட. பட் ஓகே, அந்த குட்டி ஊடலின் பலனா எதிர்பாராத பேரதிர்ஷ்டமா எனக்கு அப்ப ஒரு லிப்லாக் வேற ஸ்பெஷலா கிடைச்சு ஹாப்பி ஆயிடுச்சு என்று விஷமமாக கண்ணடித்தான். பிள்ளைகள் லாலிபாப் கிடைத்து கொண்டாடி மகிழ்வதைப் போல் இதழ் முத்தத்தை எண்ணி ஸ்லாகிப்பவனின் வார்த்தைகளில் என்கிற ஸ்ருங்கார சினிங்களுடன் வம்சியின் தலை மீது தன் முகத்தை சரித்து மறைத்துக் கொண்டாள் பெண். நீங்க சொல்றது கரெக்ட் தான், அப்பவே நீங்க இல்லனா என்னால உயிர் வாழ முடியாதுன்னு சொன்னேன்ல என்றாள் சங்கோஜ வெட்கத்துடன். என முறிவளித்தவன் அவளை கீழே இறக்கி, என்ன இந்த மண்டைக்குள்ள இருக்கிற எல்லா டவுட்டும் கிளியர் ஆயிடுச்சா என்று குறுநகை புரிந்தான் வம்சி. ஆச்சே, நல்ல சூப்பரா என்றவாறு அவன் கழுத்தை சுற்றி கரங்களை மாலையாக்கி கொண்டாள் யாழ். தட்ஸ் குட் என நெற்றியில் முட்டியவன், ஓகே அப்ப வெளியில போலாமா என்ற பொன் சிரிப்புடன் வினவினான். போலாம், அத்தை வேற சீக்கிரமா சாப்பிட வர சொன்னாங்க என்று அவசரமாக விலகி நடக்க துவங்கியவளின் கரத்தை வேகமாக இழுத்து தன் முழங்கையோடு கோர்த்து கொண்டவன், வா இப்ப போலாம் என்று விரிந்த சிரிப்புடன் நடந்தான். மறுநாள் மாலை நிரஞ்சனியின் மேற்பார்வையில் தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருந்த அப்பிரம்மாண்ட திருமண அரங்கில் துவங்கிய வரவேற்பின் பொழுது நுழைவாயிலில் வம்சி கிருஷ்ணா வெட்ஸ் யாழ்மொழி என்றிருந்த அலங்கார பெயர் பலகையை கண்டு ரிசப்ஷனுக்கு வருகை புரிந்த பலரிடமிருந்தும் மெல்லிய சலசலப்பு எழுந்தது. தங்களுக்குள் குசுகுசுவென்று ரகசியம் பேசிக் கொண்டவர்கள் அருகில் இருந்த அறிந்தவர் அறியாதவர் என எவரிடமிருந்தும் மணமகள் மாற்றத்தை குறித்து தகவல் எதுவும் கிடைத்திராததால் தீவிரமாக விசாரித்து விஷயத்தை வாங்க முயன்றனர். சிலருக்கு அதில் வெற்றியும் பலருக்கு அதில் தோல்வியுமே கிடைத்தது. வம்சியின் வீட்டிற்கு வருகை புரிந்திருந்த நெருங்கிய உறவினர் வட்டத்துக்கு மட்டுமே மணமகள் மாறியிருந்த விஷயம் விவரமாக தெரிந்திருந்தது.
மற்றவர்களுக்கு ஒன்றும் புரியாமல் அவர்களும் அதே குழம்பிய மனநிலையிலேயே கேட்டவர்களிடம் தங்களுக்கும் தெரியாது என கைகளை விரித்தனர். நிரஞ்சனியோ இந்த மாதிரி சூழ்நிலையை ஏற்கனவே அனுமானித்திருந்தவர் தப்பித் தவறி கூட மேடையை விட்டு கீழே இறங்கவில்லை. திருமண நுழைவு வாயிலிருந்து மண்டபத்திற்குள் வரும் வழி வரை ஆங்காங்கே தன் அக்காவின் குடும்ப உறுப்பினர்களை நிற்க வைத்து விருந்தினர்களின் மனம் கோணாதவாறு நிலைமையை சமாளித்து விட்டார். அதோடு மேடையிலிருந்தே பார்வையில் விழுபவர்கள் அனைவரிடமும் வாய் நிறைய பெரிய புன்னகையை பரிசளித்து வேகமாக தலையை அசைத்து என உற்சாக வரவேற்பு அளிப்பதாக காட்டிக்கொண்டார். வரவேற்பு நிகழ்ச்சி உச்சகட்டத்தை எட்டும் வேளையில் ஒருபுறம் ஆர்ப்பாட்டமாக நடந்து கொண்டிருந்த இசைக்குழுவினரின் பாடல்களுக்கு சின்ன இடைவெளி விட்டு அவர்களிடமிருந்த மைக்கை தான் கையில் வாங்கி அனைவரையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்று புன்னகை முகத்துடன் பேச ஆரம்பித்தான் வம்சி. மணமகன் பேச ஆரம்பிக்கவுமே அரங்கம் ஆழ்ந்த நிசப்தத்தில் மூழ்கியது. அவர்களின் எதிர்பார்ப்பை பொய்யாக்காமல் மணமகள் மாறி இருக்கின்ற காரணத்தை உரிய ஏற்ற இரக்கத்தோடு அனைவரும் ஏற்கும் வகையில் அழகாக கதை புனைந்தவன் இறுதியில் அதற்கு ஆத்மார்த்தமான காதல் என்று தனியாக நாமம் ஒன்றையும் சூட்டி உருக்கமாக பேசினான். எப்படி பேசி இருந்தாலும் 2 பெண்களின் மரியாதை கெடாதவாறு பழி அனைத்தையும் தன் மீது போட்டுக்கொண்டான் வம்சி. தன்னில் சரிபாதியாக வருபவளின் பெயரும் கெடக்கூடாது. அதே நேரம் இன்னொருவனை மணந்து புகுந்த வீட்டிற்கு செல்ல இருக்கின்ற மாமன் மகளுக்கும் எவ்வித அவப்பெயரும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் அவன் மிகுந்த கவனத்துடனே இருந்தான். தன்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் புத்தி சாதுரியத்துடன் நடந்து கொள்ளும் வம்சியை குடும்பத்தினர் அனைவருமே பெருமையுடன் பார்த்திருந்தனர். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.